الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فارتقب يوم تأتي السماء بدخان مبين. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إنها لن تقوم حتى تروا قبلها 10 آيات. رواه مسلم أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக கடந்த 3 வாரங்களாக மறுமை நாளுடைய நெருக்கத்தில் ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள் சம்பந்தமாக தொடர்ந்து பேசப்பட்டுக் கொண்டே வருகிறது. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, யஜூஜ் மஜூஜுடைய வருகை பற்றி, தஜ்ஜாலுடைய வெளிப்படுதலை பற்றி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவது பற்றி, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி வரை ஒரு சில அடையாளங்கள் கடந்த 3 வாரங்களாக சொல்லப்பட்டது. அந்த வரிசையில இன்ஷா அல்லாஹ் இந்த வாரமும் சஹீஹுல் முஸ்லிம்ல ஒரு நபிமொழி பதிவாகி இருக்கிறது. அதில ஒரு 10 அடையாளங்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்கிறார்கள். ஆனா அந்த 10 மாத்திரம் அல்ல, இது அல்லாம நிறைய அடையாளங்களும் தனித்தனியாக ஹதீஸ்ல வருது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களோடு சேர்ந்து அமர்ந்து பள்ளிவாசல்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவதை செவிமடுத்தார்கள். வந்து அவங்கள்ட்ட சஹாபாக்கிட்ட பேசுறாங்க. அந்த செய்தி சஹீஹுல் முஸ்லிம்ல வருது. ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள்: இத்தலஅன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைனா, எங்களின் மீது நபி அவர்கள் உதயமானார்கள். வனஹ்னு நததாக்கரு, நாங்கள் எல்லாம் பள்ளிவாசலிலே பேசிக் கொண்டிருந்தோம். நபி அவர்கள் கேட்டார்கள்: மா ததாக்கருன, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம்,
நதுகுரு சாஅத, வறுமை நாள் எப்போது வரும் என்பதை பற்றி நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் சொன்னோம். இதைத்தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுங்க. உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னஹா லன் தகூம ஹத்தா தரவு கப்லஹா 10 ஆயாத்தின், 10 பெரிய அடையாளங்களை நீங்கள் பார்க்கும் வரை கியாமத் நாள் வராது. ஒரு 10 அடையாளங்களை நான் சொல்கிறேன், மறுமை நாளை பற்றி தானே நீங்கள் பேசுகிறீர்கள். ஒரு 10 அடையாளங்களை நான் சொல்கிறேன், அந்த 10 அடையாளங்களை நீங்கள் பார்க்கிற வரை மறுமை நாள் வராது. சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், அத்-துகானு, புகை, வத்-தஜ்ஜாலு, தஜ்ஜால், வத்-தாபத்து, தாபத்துல் அர்த், வதுலூஉ ஷம்ஸி மின் மக்ரிபிஹா, மேற்கிலிருந்து சூரியன் உதித்தல். அஞ்சாவது, வநுஸூல் ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய குமாரன் ஈசா இறங்குதல். வயஜூஜ் மாஜூஜ், யஜூஜ் மாஜூஜுடைய வருகை. வஸலாஸத்து ஹுஸூஃபின், 3 நிலநடுக்கங்கள். ஹஸ்ஃபுன் பில் மஷ்ரிகி வ ஹஸ்ஃபுன் பில் மக்ரிபி வ ஹஸ்ஃபுன் பி ஜஸீரத்தில் அரப், கிழக்கில் ஒரு நிலநடுக்கம், மேற்கில் ஒரு நிலநடுக்கம், அரபு தீபகற்பத்தில் ஒரு நிலநடுக்கம். வ ஆகிரு ذلك, அதுல கடைசி அடையாளம், நாரும் ஒரு நெருப்பு வெளிப்படும். தஃருஜு மினல் யமன், அது யமனிலிருந்து வெளியாகும். தத்துது நாஸ இலா மஹ்ஷரிஹிம், மக்களை அது விரட்டி கொண்டு போய் மஹ்ஷரிலே ஒன்று சேர்க்கும். 10 அடையாளங்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹுல் முஸ்லிம்ல பதிவாகி இருக்கு இந்த நபிமொழி. இதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம கடந்த வாரங்களில் சொல்லப்பட்டுச்சு. தஜ்ஜாலை பத்தி ஒரு வாரம் முழுமையாக பேசப்பட்டது. யஜூஜ் மாஜூஜை பற்றி சொல்லப்பட்டது. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய குமாரர் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை சம்பந்தமாக லேசாக சொல்லப்பட்டது. இதை தவிர மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது. இந்த நபிமொழியிலே ஒரு 10 அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்ன விஷயங்களை தவிர்த்து மீதியுள்ள விஷயங்களை பார்க்கலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல் அடையாளமாக துஹான், புகை என்று சொன்னார்கள். மறுமை நாளுடைய அடையாளம், முதல் அடையாளம் புகை. குர்ஆன் ஷரீஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா சூரத்து துஹான் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கிறது. 114 சூறாக்கள்ல ஒரு அத்தியாயத்துக்கு பேரு துஹான் பேரு, புகைன்னு பேரு. புகைங்கிறது ஒரு அடையாளம். அது எப்படி ஏற்படும்? அந்த புகைக்கு என்ன விளக்கம்? 2 விதமான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, கியாமத் நாளுடைய நெருக்கத்திலே வானத்திலே இருந்து ஒரு புகை இறங்கும். நெருப்பு மூட்டினா புகை வருதில்லை, அது மாதிரி புகை வரும். அந்த புகை உலகம் முழுக்க பரவும். ஒரு நாட்டுல, ஒரு பகுதியில, ஒரு ஊர்ல கிடையாது, உலகம் முழுக்க அந்த புகை பரவும். முஸ்லிம்களும் இருப்பார்கள், காஃபிர்களும் அப்போது இருப்பார்கள். இந்த புகை பரவ பரவ மூமின்களுக்கு ஜலதோஷம் ஏற்படும், சளி பிடிக்கும். காஃபிர்களை பொறுத்தளவுக்கு அவர்களுடைய உடல் உறுப்புக்குள்ளே கண்கள் வழியாக, மூக்கு வழியாக, துவாரங்கள் வழியாக உள்ளே புகுந்து கடுமையான வேதனையை அது ஏற்படுத்தும். அந்த புகை சாதாரண புகைதான். காஃபிர்களை பொறுத்தளவுக்கு கடுமையான வேதனையை அது ஏற்படுத்தும். மூமின்களை பொறுத்தளவுக்கு லேசான சளி ஜலதோஷத்தோடு அது நின்றுவிடும். இதைத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 அடையாளங்களிலே முதல் அடையாளமாக துஹான், புகை என்று சொன்னார். இது வரும். இது ஹதீஸ்கள்ல பல இடங்கள்ல இதற்கான விளக்கங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இந்த புகை என்பதற்கு இன்னொரு விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே ஒரு புகை போன்ற ஒரு உருவம் உருவானது, ஒரு தோற்றம் ஏற்பட்டது. அதைத்தான் அல்லாஹ் அந்த துஹான் என்ற அத்தியாயத்திலே சொல்கிறான். இது தஃசீரிலே வருகிறது. மக்காவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே 13 வருஷம் இருந்தாங்கல்ல, நபியாக ஆனதுக்கு பிறகு 40ல இருந்து 53 வயசு வரைக்கும் இருந்தாங்கல்ல. கடுமையான தொல்லை, குறைஷிகள் கடுமையான தொல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஹமுர் ராஹிமீன், ரொம்பவும் கிருபை உள்ளவர்கள்,
ரஹ்மத்துல் ஆலமீன், அருள் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், மன்னிக்கும் மனப்பான்மை உள்ளவர்கள். ஆனால் அவர்களுக்கே கோபம் வருகிறது. அப்படின்னா அந்த மக்காவாசிகள் எவ்வளவு தொல்லை கொடுத்திருப்பாங்கன்னு பாருங்க. அவ்வளவு தொல்லை, இவ்வளவுதான் அப்படின்னு பட்டியல முடியாத அளவுக்கு தொல்லை. ஒரு தடவை நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறாங்க. ரப்பே, இந்த மக்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே ஏற்பட்ட பஞ்சத்தை போன்று ஏற்படுத்து என்று துஆ செய்திருக்காங்க. அதுக்கு பேர் பத்வான்னு பேர். பத்வா, பது துஆன, பதுனா உதுல கெட்டது, கெட்ட பிரார்த்தனை, கேடு வரக்கூடிய பிரார்த்தனை பண்றது. அதான் நம்ம பத்வா பது துஆ. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே ஏற்பட்ட பஞ்சத்தை போன்று இந்த மக்களுக்கு ஏற்படட்டும். நபி கையை உயர்த்திட்டா ரப்பு எப்போது எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி அந்த மக்களுக்கு கடுமையான பஞ்சம். சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, மழை இல்ல, விவசாயம் இல்ல, தானியங்கள் இல்ல, வறட்சின்னா அப்படிப்பட்ட வறட்சி. அபூ சுஃபியான் அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு நபிகளாட்ட வர, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்க துஆ பண்ணிட்டீங்க, இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முகர் என்ற கூட்டம் கடுமையான பஞ்சத்தில் இருக்கிறார்கள், செத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா எறும்புகளை சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கேயாவது எறும்புகள் கிடந்துச்சுன்னா வேஸ்டேஜ்ல கிடக்கும்ல, அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்களாம். கடுமையான பசி ஏற்படுகிற போது நமக்கு கண் மறைக்கும், சரியான பார்வை தெரியாது. நல்ல பசியில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, முன்னால் வர்றது யாரும் தெரியாது. அது மாதிரி அந்த குறைஷிகள் கடுமையான பசியில் பஞ்சத்தில் இருந்த போது வானத்தை நோக்கி பார்த்தார்களாம். வானத்திலே இருந்து ஒரு புகை இறங்குவதை போன்று அவர்களுக்கு தெரிந்தது. புகை வரல, புகை இறங்குவதை போன்று தெரிந்தது. ஏன்னா பசியினுடைய உச்சம். அபூ சுஃபியான் அல்லாஹ்ட்ட நபி அவங்கள்ட்ட சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அவங்களை காப்பாத்துங்க. கோபத்துல நபி பத்வா செஞ்சுட்டாங்க. அபூ சுஃபியான்ட்ட கேட்கறாங்க, அபூ சுஃபியான், உனக்கு அவ்வளவு துணிவு வந்துருச்சா என்கிட்ட வந்து பேசுற அளவுக்கு? அவ்வளவு துணிவா? அவங்க என்ன அநியாயம் பண்ணிருக்காங்க, கொடுமை பண்ணிருக்காங்க சொல்லிட்டு நபி அவர்கள் உடனே இறங்கி விட்டாங்க. நான் துவா செய்கிறேன். துவா செய்தார்கள், மழை வந்தது. ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் தான் துஃபான் என்ற அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 10 மற்றும் 11 வசனங்களை இறக்கி வைத்தார். ஃபர்தகிப் யௌம தஅதி ஸமாஉ பிதுஃபானின் முபீன். ஃபர்தகிப், நபியே நீங்கள் எதிர்பாருங்கள், மக்களே நீங்கள் எதிர்பாருங்கள். யௌம தஅதி ஸமாஉ பிதுஃபானின் முபீன், வானத்திலே இருந்து தெளிவான புகை இறங்கும். புகைனா பசியினுடைய உச்சத்தின் காரணமாக கண் அடைத்து பார்வை மங்கலாகி புகை போன்ற ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, அது மக்களை சூழ்ந்து கொள்ளும், மூடிக்கொள்ளும். அது ஒரு மிகப்பெரிய வேதனையாக இருக்கும் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி விட்டார். அபூ சுஃபியான் கேட்ட உடனே நபி துஆ செஞ்சாங்க. மழை பொழிந்தது, பஞ்சம் விலகியது. கொஞ்சம் நல்லா ஆன உடனே அந்த பயல திரும்ப தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரப்புல் ஆலமீன் உடனே அந்த துஃபான் அத்தியாயத்திலே 15வது வசனத்தை இறக்கி வைத்தான். இன்னா காஷிஃபுல் அஸாபி கலீலன் இன்னக்கும் ஆயிதூன். கொஞ்சம் வேதனையை நகர்த்தி வச்சோம், திரும்பவும் வாறு செய்ய ஆரம்பிச்சாங்களே என்று அல்லாஹ் இறக்கி வைத்தான். இப்ப துஃபான் என்பது நபிகளாருடைய காலத்திலே ஏற்பட்ட அந்த துஃபானை குறிக்கிறது, அந்த புகையை குறிக்கிறது என்று ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மறுமை நாளுடைய அடையாளங்களில் சொல்லப்பட்ட இந்த துஃபான் என்பது கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் இறங்கும் என்பதுதான் தெளிவான ஊர்ஜிதமான முஃபஸ்ஸிரீன்கள் திருமறை விரிவுரையாவுடைய கருத்தாகும். அது உலகம் முழுக்க பரவும். முஸ்லிம்களுக்கு லேசான சளி ஜலதோஷத்தோடு நிப்பாட்டும். காஃபிர்களுக்கு உடல் உறுப்புகளின் துவாரங்கள் வழியாக உள்ளே புகுந்து எல்லா விதமான வேதனைகளையும் அது தரும். அந்த புகை எவ்வளவு நாள் இருக்கும்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்கிறார். முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகி இருக்கிறது, இன்ன துகான யம்குது ஃபில் அர்தி 40 யௌமன். அந்த புகை 40 நாட்களாக பூமியில் நீடித்திருக்கும். ஒரு வீட்டுக்கு துஆ ஓதன்னு கூட்டு போயிடுறாங்க.
ஒரு சின்ன ஹாலில் போய் உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்கன்னா நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஓத முடியல, தொட்டு பக்கம் இருக்க வேண்டியது இருக்கு. உலகம் முழுக்க புகை, 40 நாட்களாக புகை, எல்லோருடைய உறுப்புகளிலும் அது புகுந்து கொண்டிருக்கும், வேதனை தரும். எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஅம்மல் முஃமின் ஃபயுஸீபுஹு மின்ஹு கஹைஅத்தி ஸுகாம். முஃமின்களுக்கு அது சளியை போன்ற ஒரு லேசான துன்பத்தை தரும், அவ்வளவுதான். வஅம்மல் காஃபிரு ஃபயகூனு கஸ்ஸக்ரான். காஃபிர்களுக்கு அது போதை ஏற்பட்டதை போன்றுண்டான ஒரு நிலை உருவாகும். யஹ்ருஜு துகானு மின் மன்ஹரிஹி வ உத்னைஹி வ துப்ரிஹி. அவருடைய 2 காதுகளின் வழியாக, 2 கண்களின் வழியாக, அவரது ஆசன வாயின் வழியாக அந்த புகைகள் வெளியாகி கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் உள்ள போகும், ஒரு பக்கம் வெளியே வரும். கடுமையான வேதனை அவன் அனுபவித்துக் கொண்டே இருப்பான். கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் இது ஏற்படும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்ப வரும், இன்னும் எத்தனை நாள்ல வரும் சொல்ல முடியாது, எப்ப வேணாலும் வரலாம். வறுமை நாளுடைய அடையாளங்கள் பற்றிய ஹதீஸ்களிலே விளக்கப்படுகிற போது, இந்த ஹதீஸ்களை பார்க்கிற போது, படிக்கிற போது, இது சம்பந்தமான விஷயங்களை கேட்கிற போது நம்முடைய ஈமான் வலுவாக வேண்டும். சீக்கிரமா கூட வந்துடலாம். நாம் மறுமைக்கான தயாரிப்பில் இருக்க வேண்டும். உலகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மறுமையை நோக்கி நாம் பயணிப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். பாவங்களை விட்டு விலக வேண்டும், நன்மைகள் செய்வதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்றெல்லாம் ஹதீஸிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸுடைய விளக்கத்திலே வருகிறது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் நாளுடைய அடையாளங்களிலே தாபத் என்று ஒரு அடையாளம் சொல்கிறாங்க. தாபத்துன்னா உயிரினம் அப்படிங்கிறாங்க, நடந்து போகிற உயிரினம். உயிரினங்கள் நிறைய இருக்குல்ல, நடப்பன, பரப்பன, ஊர்வன அப்படின்லாம் இருக்குல்ல. இப்ப நடந்து போகிற ஒரு உயிரினம் அது கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் வெளிப்படும். சூரத்துல் நம்ல் என்ற ஒரு அத்தியாயம், அதில் அல்லாஹ் பேசுகிறான், وَإِذَا وَقَعَ الْقَوْلُ عَلَيْهِمْ أَخْرَجْنَا لَهُمْ دَابَّةً مِنَ الْأَرْضِ تُكَلِّمُهُمْ أَنَّ النَّاسَ كَانُوا بِآيَاتِنَا لَا يُوقِنُونَ. கியாமத் நாளுடைய நெருக்கம் ஏற்பட்டு விட்டால் பூமியிலே இருந்து ஒரு உயிரினத்தை நாம் வெளிப்படுத்துவோம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, தாபத்து மினல் அர்த், பூமியில் இருந்து ஒரு உயிரினத்தை வெளிப்படுத்துவோம். நடப்பனவுல உள்ளது. அது என்ன செய்யும்னா, துகல்லிமுஹும், மக்களிடத்திலே பேசும். அன்னன்னாஸ கானூ பி ஆயாத்தினா லா யுகினூன், அல்லாஹ்வை நம்பாம இருக்கிறீங்களே என்று அது கேட்கும். தாபத்துனா நடந்து போகிற உயிரினம். எங்கே இருந்து வரும்னா, முஃமின்கள் பூமியில இருந்து அது வரும். ஆனா குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ தஃப்சீர்லயோ அதனுடைய உருவ அமைப்பை பற்றி சொல்லப்படவே இல்லை. ஒரு விசித்திரமான உயிரினம். அது மனுஷன் மாதிரி இருக்குமா, மாடு மாதிரி இருக்குமா, ஆடு மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லல. ஊர்வனால கிடையாது, பரப்பனால கிடையாது, நடப்பன அப்படிங்கிற உயிரினத்தில வகை சார்ந்த ஒரு உயிரினம் கியாமத் நாளுடைய நெருக்கத்திலே பூமியிலிருந்து வெளிப்படும். பூமியிலிருந்து வெளிப்படும் சொன்னதுக்கு என்ன காரணம்னா, தாபத்து மினல் அர்தி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு உயிரினம் உங்களை வந்து சந்திக்கும், எல்லாத்திலையும் பேசுவது. அதிசயமான விசித்திரமான ஒரு உயிரினம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அது வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். முஃமின்களும் இருப்பார்கள், காஃபிர்களும் இருப்பார்கள். முஃமின்களுடைய முகத்திலே அது ஒரு அடையாளம் இடும், காஃபிர்களுடைய மூக்கிலோ அல்லது முகத்திலோ அது ஒரு அடையாளம் இடும். இந்த தாபத்துல் அர்த் அப்படிங்கிற உயிரினம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் முஃமின் யாரு, காஃபிர் யாரு தெளிவா தெரியும். இப்ப நம்ம ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கிறோம், அல்லது ஒரு பார்க்ல உட்கார்ந்து இருக்கிறோம். அப்துல்லாவும் உட்கார்ந்து இருப்பாரு, சுப்பிரமணியனும் உட்கார்ந்து இருப்பாரு, அந்தோசாமியும் உட்கார்ந்து இருப்பாரு. எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். தொப்பி இருக்கா, தாடி இருக்கா, எல்லாம் மூணு ஒரே சைஸா தான் இருக்கும். பார்க்கறதுக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன அடையாளம் கிடையாது. ஆனா இந்த தாபத்துல் அர்த் வந்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்து இருக்கிறதுல முஃமின் யாருன்னு தெரியும், காஃபிர் யாருன்னு தெரியும். இந்த தாபத்துல் அர்த் என்ற இந்த உயிரினம் மக்களிடத்திலே சென்று பேசி, நீ அல்லாஹ்வை ஏற்கவில்லை என்ற முத்திரையை அவன் மேல் பதிக்கும். முஃமின்களிடத்திலே நீ முஃமின் என்ற முத்திரையை அது பதிக்கும். அது பூமியில் இருந்து வெளிப்படும். தஃப்சீர்களை தேடி பார்த்தா மினல் அர்தி பூமியில் இருந்து வருது. அந்த பூமி எந்த பூமி?
சென்னையா முன்பெயர்ல இருக்கா, அது எங்கிருந்து வரும்? தெளிவான விளக்கங்கள் இல்லை. சில தஃசீர்களில் ஒரு கருத்து எழுதப்பட்டிருக்கிறது, மக்கத்துல் முக்கர்ரமாவிலே வெளிப்படும், சஃபா மர்வா என்ற கூட்டுகளுக்கு இடையிலே இருந்து அது வெளிப்படும் என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அது ஊர்ஜிதமான தகவல் இல்லை. மினல் அர்து என்ற குர்ஆனிலே வருகிற காரணத்தினால் அது பூமியிலிருந்து வெளிப்படும் என்பதை மாத்திரம் நாம் நம்பினால் போதுமானது. ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு அதிசயமான உயிரினத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு மத்தியிலே பேச வைத்து அவர்களை யார் முஃமின்கள் காஃபிர்கள் என்பதை அடையாளப்படுத்தி கியாமத் நாளுடைய நெருக்கத்தை எல்லாம் கொண்டு வருவார். உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கியாமத் நாளுடைய அடையாளங்களிலே, மறுமை நாளுடைய அடையாளங்களிலே ஒரு நெருப்பு வெளிப்படும். யமனில் இருந்து ஒரு நெருப்பு வெளிப்படும். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது, வ ஆகிரு ذلك நாருன், ஒரு நெருப்பு வெளிப்படும், தஹ்ருஜு மினல் யமன், அது யமனிலிருந்து வெளியாகும், தத்ருது الناس இலா மஹ்ஷரிஹிம், மக்கள் அத்தனை பேரையும் கொண்டு போய் மஹ்ஷரிலே ஒன்று சேர்க்கும். மஹ்ஷர்னா ஒன்று சேரக்கூடிய இடம்ங்கிற அர்த்தம். விசாரணைக்காக எல்லோரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய இடம். அந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டணும்ல. இப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பிடி சார் இருப்பாரு, அங்க போய் இந்த போட்டு சொல்லி பிள்ளை அடிச்சுட்டு விசில் வச்சுக்கிட்டு விரட்டி இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்களையும், ஒவ்வொரு கம்பெனிகளையும், ஒவ்வொரு அமைப்புகள் இருக்கும் இவங்களை ஒருங்கிணைக்கிறது. அது மாதிரி ரப்புல் ஆலமீன் மஹ்ஷரிலே மக்களை ஒன்றிணைப்பதற்காக ஒரு நெருப்பை வெளிப்படுத்துவார். அந்த நெருப்பு யமனில் இருந்து வரும் என்று ஹதீஸிலே வருகிறது. திருமதியில் ஒரு நபிமொழி வருகிறது, வதஹ்ருஜு நாருன் மின் ஹதரமௌத். ஹதரமௌத் ஒரு இடம் இருக்கு. அந்த ஹதரமௌத்ங்கிற இடத்திலிருந்து அந்த நெருப்பு வெளியாகும் என்று வருகிறது. அந்த அறிவிப்புடைய தொடர்ச்சி எப்படி வருகிறது, அவ் மின் நஹ்வி பஹ்ரி ஹதரமௌத். ஹதரமௌத் என்ற இடத்தில் உள்ள கடலில் இருந்து அது வெளியாகும். அந்த நெருப்பு வெளியாகி, நெருப்பை கண்டா நம்ம ஓடுவோம்ல, அது மாதிரி நெருப்பு நம்ம எல்லாத்தையும் துரத்திட்டு வரும். போங்க போங்க, அங்க போங்க, ஒன்னா சேருங்க, ஒன்னா போங்க, தனித்தனியா 10 பேர் பேசுறீங்க, 4 பேர் பேசுறீங்க, எல்லாம் ஒன்னா போங்க, விரட்டும். ஹதீஸுடைய வழக்கத்திலே வருகிறது, மக்கள் ஒரு இடத்திலே நின்றால் அந்த நெருப்பும் நிற்கும். மக்கள் நடக்க ஆரம்பித்தால் அவர்களுக்கு பின்னால் போய்கொண்டே இருக்கும். எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வேண்டும். அதைத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் நாளுடைய நெருக்கத்திலே ஒரு நெருப்பு ஏற்பட்டு எல்லோரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய வேலையை அது செய்யும். அதே போன்ற ஹதீஸிலே வருகிறது, கியாமத் நாளுடைய நெருக்கத்திலே சூரியன் மேற்கில் இருந்து உதிக்கும். கிழக்கு உதிச்சுட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக நபிமொழியிலே விளக்கம் தந்திருக்கிறார்கள். லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தத்லுஅ அஷ்-ஷம்ஸு மின் மக்ரிபிஹா. மேற்கிலிருந்து சூரியன் உதிக்கிற வரை கியாமத் நாள் என்பது ஏற்படாது. ஃபஇதா தலஅத், மேற்கே சூரியன் உதிக்க ஆரம்பித்து, வரஆஹா அன்னாசு, மக்கள் எல்லோரும் அதை பார்க்க ஆரம்பித்து விட்டால், ஆமனு அஜ்மஉன, எல்லாரும் நாங்கள் அல்லாஹ் ஈமான் கொள்றோம்னு சொல்லுவாங்க. ஏற்காதவங்க கூட சொல்லுவாங்க, அன ஃபதாலிக ஹீன லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா லம் தகுன் ஆமனத் மின் கப்லு. அந்த ஈமானுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கிற வரைக்கும் தான் நம்முடைய அமல்களுக்கான மரியாதை. அப்போது வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய அமல்களுக்கான மரியாதை. சூரியன் மேற்கிலிருந்து உதிக்க ஆரம்பித்து விட்டால், இப்ப இந்த செய்திகள் எல்லாம் கேட்டவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்கல்ல, எத்தனையோ இடங்களை படிச்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க, பார்த்திருப்பாங்க. அவங்க இஸ்லாத்துல இல்லாம கூட இருப்பாங்க, இஸ்லாத்தை வெறுப்பா சொல்லிட்டு கூட இருப்பாங்க. அவன் இதெல்லாம் கேள்விப்பட்டாங்க, இப்ப வந்துருச்சே, நான் அல்லாஹ்வை ஏத்துக்கிறேன், நான் முஸ்லீம் ஆயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கிட்டேன், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா ஈமான் என்ன தெரியுமா அர்த்தம்? ஈமான் சொன்னாலே மறைவானவற்றை நம்புதல் அர்த்தம். சூரத்துல் பக்ராவில் நீங்க கேட்டிருப்பீங்க, யுமினூன பில் கைபி, மறைவான விஷயத்தை அவர்கள் நம்புவார்கள். அல்லாஹ் இருக்கிறான், பார்த்துக்கமா, நம்புறோம். சுவர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, சிராத்துங்கிற முஸ்தகீம்ங்கிற பாலம் இருக்கு, பார்த்திருக்கமா, நம்புறோம். இதுக்கு பேர் தான் ஈமான் இருக்கு. இப்ப ஈமான் மறைவான விஷயத்தை நம்பணும். எப்ப சூரியன் கிழக்க உதிக்கிறது மேற்க உதிச்சிருச்சோ அப்ப ஈமானும் பில் கைப் என்பது இல்லாம போயிருக்கு. மறைவானதை நம்புறதே இல்லாம போயிருக்கு. அங்கதான் அத்தாட்சி வந்துருச்சு நேரடியா. மறுமை நாள் வரப்போகுதுங்கிற அத்தாட்சி வந்துருச்சு. இப்ப ஐயா கத்து எந்த பிரயோஜனம் இருக்காது.
அதனால யார் ஈமான் கொண்டாலும் அல்லாஹ் அந்த ஈமான் ஒப்புக்கொள்ள மாட்டான். ஹதீஸ்ல வருகிறது, இன்னல்லாஹ யப்சுது யதஹு பில்லைலி, ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும் தன்னுடைய கரத்தை விசாலமாக்கி வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? பகல் முழுக்க பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பவர்களுக்காக தன்னுடைய கரத்தை நீட்டி வைத்திருக்கிறான். வயப்சுது யதஹு பின்னஹாரி, பகல் முழுக்க தன்னுடைய கரத்தை அல்லாஹ் நீட்டி வைத்திருக்கிறான். லியதூப முஸீஅல் லைலி, இரவிலே பாவம் செய்தவர்கள் தௌபா செய்வதற்காக. இரவு முழுக்க ஒருத்தர் பாவம் செய்யறான், தஹஜ்ஜுதுல எந்திரிச்சு அழுகிறான், அல்லாஹ் அவனை மன்னிச்சிருவான். பகல் முழுக்க ஒருத்தர் பாவம் செய்யறான், இரவுல மக்ரிப்ல இஷாவுல கடந்து கதறான், அல்லாஹ் மன்னிச்சிருவான். அர்ஹமுர் ராஹிமீன். இது தினசரி நடக்கும், எல்லாத்துக்கும் நடக்கும். எப்ப வரைக்கும் தெரியுமா? ஹத்தா தத்ரு அஷம்சு மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கிற வரை. மேற்க உதிச்சிருச்சுன்னா தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் அடைத்து விடுவார். அங்க பாவ மன்னிப்புங்கிறதுக்கே வேலை இருக்காது, ஈமான் கொண்டதுக்கு வேலை இருக்காது. நேரடியாக அவன் எல்லாவற்றையும் பார்த்து விட்டார் அர்த்தம். இதற்கு பிறகு நான் அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொல்வதற்கு எந்த சூழ்நிலையும் இருக்காது. இது அனைத்தையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளுடைய அடையாளங்களாக நமக்கு பதிவு செய்திருக்கிறார். இதை தவிர தஜ்ஜாலுடைய வருகை, யஜூஜ் மாஜூஜுடைய வருகை, அதே போன்று மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை, இவைகள் அனைத்துமே எது முதல்ல நடக்கும் எது பின்னால் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு தான் குறிப்புகள் இருக்கிறது. ஒன்று வந்தா இன்னொன்று தொடர்ந்து வந்துடும். கியாமத் நாளில் இது வந்துருச்சு, நம்ம அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உஷாராயிடலாம், அப்புறம் பாவம் கேட்டுக்கலாம், தௌபா செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒண்ணு வந்த உடனே இன்னொன்று வந்துடும். அது வரைக்கும் நமக்கு எந்த கேப்பும் இருக்காது. அதனால இந்த அடையாளங்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்து முஸ்லிம் உம்மத்திற்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை தந்திருக்கிறார். இவ்வளவு தெளிவான விஷயங்கள் எங்கேயுமே பேசப்பட்டிருக்காது. மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தம் திருத்தமாக சொல்லி தருகிறார்கள். எது வரைக்கும் உடைய பாவ மன்னிப்புக்கான பவர் இருக்குது என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை மறுநாள் பார்த்துக்கலாம் கிடையாது. பாவத்திலிருந்து உடனடியாக விடுபட வேண்டும். நன்மைகள் செய்வதற்கு ஆர்வமாக இருக்க வேண்டும். முடிகிறதோ முடியவில்லையோ, உடல் ஒத்துழைக்கிறதோ இல்லையோ, அதிகமான நன்மைகளை செய்து இன்று கியாமத் வந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன் என்ற நிலைப்பாட்டில் நாம் எல்லோரும் வர வேண்டும். இந்த சூழ்நிலை உருவாகிவிட்டால் சண்டைகளுக்கு வேலை இல்லை, சச்சரவுகளுக்கு வேலை இல்லை, பேராசைகளுக்கு வேலை இல்லை, பொறாமைகளுக்கு வேலை இல்லை. மறுமையை நோக்கி எல்லோருடைய பயணமும் கவனமும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. இந்த செய்தியை சொல்லக்கூடிய சஹாபி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு நபிமொழி படிச்சு காட்டுறேன். அதுல அந்த நபிமொழியில சஹாபாக்கள் எப்படி சொல்றாங்கன்னா, இத்தலஅன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் எங்களுக்கு உதயமானார்கள் என்று சொல்றார். பொதுவா அரபியில வந்தாங்க அப்படின்னா ஜாஅ வந்தார்னு சொல்லலாம், ஹரஜ வெளியேறினார்னு சொல்லலாம், தஹப சென்றார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நபியை சொல்லும்போது அந்த சஹாபாக்கள் நபிக்கு கொடுக்கிற மரியாதையை பாருங்க. இத்தலஹ உதயமானார் அப்படின்னு சொல்றாங்க. அரபியில தலஹ அப்படிங்கிற வார்த்தை ஷம்ஸ் அப்படிங்கிற சூரியனோட எடுத்து தந்துடும். துருவு ஷம்ஸ், சூரியன் உதித்தது அப்படின்னு சொல்றதான் பழக்கம். அந்த சூரியனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை நபிகளாருக்கு அந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இத்தலஹ நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் உங்களுக்கு நான் தமிழ் படுத்துற போது நபி அவர்கள் உதயமானார்கள் அப்படின்னு சொல்றேன். நபி அவங்க வந்தாங்கன்னு சொல்லல. அந்த செய்தியை சொல்லும் போது கூட நபியின் மீது எவ்வளவு கண்ணியத்தோட மரியாதையோட சொல்றாங்க. அடுத்தடுத்த மாசம் ரபியுல் அவல் வர்ற காரணத்தினால நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான மரியாதையும் இந்த ஹதீஸுகளோட எவ்வளவு சிறப்பாக சஹாபாக்கள் கண்காணித்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுடைய நமக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் மார்க்கத்தை புரிந்து விளங்கி அமல் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கை தந்தருள்வாராக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹி